ரிஷப ராசிக்கு புரட்டாசி மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு புரட்டாசி தொடங்கக்கூடிய நாளில் ராசிநாதன் 5ஆம் வீட்டில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். முக்கியமான கிரக மாற்றமாக 4ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைகிறார். 4ஆம் வீட்டில் தனித்த புதனாக இருப்பது. புரட்டாசி தொடங்கிய அடுத்த நாளில் செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் ஆட்சி பெறக்கூடிய நிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுப்பது ரொம்ப உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சாதகம் என்னென்ன கவனம் அப்படிங்கறத நீங்க பொறுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க செயல்படுவது நன்மை அளிக்கும். ராசிநாதன் ஒரு நாள் மட்டும் 5ஆம் வீட்டில் இருப்பது பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது. ஏனென்றால் குழந்தைகளை குறிக்கக்கூடிய புத்தியை குறிக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தமான காதல் தொடர்பான அந்த 5ஆம் வீட்டில் கேதுவுடன் இணையக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக ஓரளவிற்கு ஒரு சுமாரான நன்மைகளை கொடுப்பார்னு சொல்லலாம். பெரிய நன்மைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்ததாக வரக்கூடிய சுக்கிரனுடைய மாற்றம் உங்களுக்கு பணியில் ஏற்றம், மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, நீண்ட நாட்களாக பணியில் இருந்த குழப்பங்கள், உத்தியோகத்திற்கு பாதகம்னு சொல்லக்கூடிய பெண்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு உத்தியோகம் ரீதியிலான ஒரு பெரிய குழப்பம் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதியான நிலையை கொடுக்கும். நீங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இருந்த சலசலப்புகள் எல்லாமே மாறும். ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிரந்தர தன்மையை உணரக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் அதே சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பது, செவ்வாயோட திரிகோணமாக இருப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். மேலும் நீங்க கடன் வாங்கக்கூடிய சில விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய சில ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான ரிஷபராசி நண்பர்கள் என்ன காரணத்திற்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படிங்கறத ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்வது, வாங்கக்கூடிய கடன்களை உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய விஷயத்திற்காக செலவிட்டு விடுவது தேவையில்லாத விரயங்களை தவிர்ப்பதற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமான கடன்களை நீங்களும் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. உங்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசியோடு தொடர்பாக இருப்பதனாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகத்தினாலும் உங்களுக்குமே பொருளாதாரத்தில் கேட்ட இடத்தில் கேட்ட தொகை கிடைக்கும். அதற்காக அதிக கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். முக்கியமாக கடன் வாங்கி உங்களுடைய தொழில் விருத்தி பண்ணக்கூடிய, தொழில் வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நீண்ட நாள் விருப்பத்தை எல்லாமே நீங்க நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சுக்கிரன் மாறிய பிறகு புரட்டாசிக்குடைய ஒரு தனித்தன்மையான சூரியன் இணைந்திருப்பது கேதுவுடன் இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலை. கேதுவுடன் இணைந்த சூரியன் தந்தையார் வகையில் காரகா வகையில் எல்லோருக்கும் சற்று தொல்லை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மாத்ரு ஸ்தானத்திற்குடையவர் பித்து காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் இருப்பது முதல் ஒரு வாரத்திற்கு ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது, வயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள், ஜீரண உறுப்புகளை சரியாக நீங்க மெயின்டைன் பண்ணுவது, உணவில் ரொம்ப அக்கறையாக இருப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் இந்த கன்னி ராசியை நம்ம உங்களுடைய 5ஆம் வீடாக வரக்கூடிய இந்த வீட்டை தொடர்பு கொள்வதனால் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான தண்ணீர் அருந்தக்கூடிய பழக்கத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு வாரம் புரட்டாசி தொடங்கிய பிறகு புதன் கிரகமும் அந்த 5ஆம் வீட்டில் உங்களுக்கு 5 குடையவராக அந்த புதன் அந்த கன்னியில் இணைவது ஓரளவிற்கு அந்த வீட்டிற்குடைய பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனித்த சூரியனாக அங்கு கேதுவுடன் போராடி கொண்டிருந்த நிலையில் அந்த வீட்டிற்குடைய புதன் அங்கு ஆட்சி பெறுவது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரித்து ஒரு மன நிம்மதி, அதற்கு முன்னால் அந்த ஒரு வாரத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 6இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உத்தியோகத்தில் பணியில் வளர்ச்சியை கொடுக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். முக்கியமாக அது 12ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனாலும் அஷ்டமாதிபதி குரு ஜென்மத்தில் இருப்பதனாலும் 12 குடையவர் செவ்வாய் கிரகம் உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருப்பதனாலும் அதிக நண்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பாக புதிதான உத்தியோக மாற்றங்களை இது ஏற்படுத்தும். இதை நீங்க உங்களுக்கு வரும் பொழுது இந்த மாற்றங்களை எல்லாமே தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய திருமண வாழ்வில் ஒரு குழப்பத்தை தவிர்க்கும்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை குறைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு சீரான நிலை ரிஷப ராசிக்கு காட்டக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது.
பூர்வீகம் தொடர்பான நிலையில் எல்லோருமே சற்று பொறுமையாக இருப்பது, சூரியன் கேது இணைவிற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு பலன் அப்படின்னே தோன்றுகிறது. ரிஷப ராசிக்கு இந்த புரட்டாசிக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான பலன்களாக என்ன நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், உத்தியோகத்தில் நீண்ட நாள் மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீண்ட நாள் உங்களுக்கு பணியில் தடை செய்து உங்களுடைய விருப்பங்களை எல்லாமே பிளாக் பண்ணி கொண்டிருந்த பெண்களால் ஏற்பட்ட சில குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. இது ரொம்ப முக்கியமான பலன். பணியினால் ஏற்படக்கூடிய ஒரு உத்தியோகம், வருமானம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருப்பது ரொம்ப முக்கியமான பலன். வெளிநாடு பிரயாணங்களால் ரொம்ப நல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை சில நண்பர்களுக்கு ஏற்படலாம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வெளிநாட்டு வருமானமாக ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குழந்தைகளிடம் பொறுமை தேவை. தேவையில்லாத உணவை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க மறக்கக்கூடாது. பணிச்சுமை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல தன லாபமும் காரிய ஜெயமும் உங்களுக்கு ஏற்படும். சில நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கான விரயங்கள், வேலை வளர்ச்சி, வேலைக்கான சில கடன்கள் வாங்கக்கூடிய நிலை, உத்தியோகத்திற்கு ஷூரிட்டி கொடுக்கக்கூடிய நிலை, இது மாதிரியான சில விஷயங்களுக்கான கடன்களாக அது ஏற்படலாம். ஆனாலும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாகவும் இது இருக்கிறது. பேச்சில் உணவில் நிதானம், ரொம்ப அதிக அக்கறையுடன் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நீங்க மறக்கக்கூடாது. செவ்வாயும் சூரியனும் இணைந்து 5ஆம் வீட்டை தொடர்பாக இருப்பது புத்தியில் ஒரு எரிச்சல், வயிறு தொடர்பான அசிடிட்டியால் ஏற்படக்கூடிய எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். மனதையும் சற்று நீங்க தளர்வாக வைத்துக் கொண்டு முடிவுகளை எடுப்பது, பேசுவதில் நிதானமாக இருப்பது, ஆரோக்கியத்தில் வயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை வருமுன் காப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்.